வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்ட துப்பாத்திரு மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாம சர்வாத்தமக்கு ஓம் முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணி சண்முகனி சராட்சி நின்று வாக்களும் நினைவிலும் நின்று காக்க ஓம் குண்டலினி பிரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித சிம்மனன்மணி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சுரபினி அஷ்டதாரித்த நாசினி இஷ்டகம் பிரதாயினி வாராகி நமஸ்துதே. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட 273வது பாடல் பார்க்க போறோம். திருட்டு நாரிகள் பப்பர மட்டைகள் வரட்டு மூடியில் நித்தம் நடிப்பவர் சிறக்க மேனி உலுக்கி மடக்கும் கண் வலையாலே திகைத்து உள் ஆவி கரைத்து மனத்தினில் இதத்தை ஓட விடுத்து மயக்கிடும் சிமிட்டு காம விதத்திலும் உட்பட அலைவேனோ தரித்து நீர் பிதற்றிடும் பித்தனும் இதத்து மா குடிலை பொருள் சொற்றிடு சமர்த்த பால என புகழ் பெற்றிடு முருகோனே சமப்பிரவீன மதித்திடு புத்தியில் இரக்கமாய் வரு தற்பர சிற்பர சகத்ர யோக தக்ஷிண குருநாதா வெருட்டு சூரனை வெட்டிரண பெலி களத்திலே கழுத்துக்கு இரையிட்டு இடர் விடுத்த கூலிகள் தித்தென விளையாட விதித்த வீரர் சமர்கல ரத்தமும் வெகு பிரளயத்தினில் இரற்றி ஓட விலக்கி வேல் செருக்கிட்டு உயிர் முக்கிய மரவோனே பெருக்கமோடு சரித்திடு மச்சமும் உளத்தின் மாமகிழ் பெற்றிட வற்றி இடு பிளப்பு வாயிடை முப்பொழு தத்தும் ஊர்கழு நீரின் பின்னத்த போது வெடித்து ரசத்துளி கொடுக்கும் ஓடை மிகுத்த திருத்தணி பிறக்க மேவுரு அத்தலம் உற்று உரை பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவபிரானை அன்பின் மிகுதியால் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றனா பித்தா என்று அழைக்கிறார். திருத்தணிகையில் சிவபெருமானுக்கு குருநாதராக முருகவேல் யோக நிலையில் இருந்து உபதேசம் செய்தார். ஆதலால் முருகவேல் தட்சிணாமூர்த்தி ஆனார். சிவனே முருகவேல் ஆதலின் தனக்குத்தானே குருமூர்த்தி ஆயினார். இதோட உட்கருத்து நம்ம ரொம்ப உள்ள ஆராய்ந்து பார்த்தோமானால், நம்ம குருவா நினைக்கிற நம்மள ஆட்கொள்ற அந்த தெய்வம் நமக்குள்ளதான் இருக்காங்க. சோ நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஆதிசக்தியே நமக்கு குருவா இருக்கிறதுனால குருவுக்கு குருவுமானார். அப்ப சிவனுக்கு அவரே குருவுமானார். எல்லாருக்குமே அதுதான் சொல்லுவாங்க, அந்த மெய்யறிவை கொடுக்கறதுக்கு தான் தீட்சைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மெய்யறிவை காண்பது. இப்ப இதோட உட்கருத்து பார்க்கலாம். திருட்டு நாரிகள் பப்பர மட்டை, அதாவது இப்ப நான் எப்பயுமே அவரு முதலடிகள்ல சொல்றதுதான். அதாவது முறையற்ற உறவுகள்னு ஆண்பால் பெண்பால் எல்லா முறையற்றது எதுவாயினும் அது முறையற்ற உறவுகளே. முறையற்ற உறவுகள், முறையற்ற சிந்தனைகள், முறையற்ற செல்வம், முறையற்ற உணவு, இது எதுவுமே தேவையில்ல அப்படின்றாங்க. சரிங்களா, அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சிமிட்டு காம விதத்திலும் உட்பட அலைவேனோ கண்களை கொட்டுகின்ற காம விழியில் சிக்கும்படி அல்லாடுவேனோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உணவை சரிவர எடுத்துக்கணும், அந்த ஒரு தாட் ப்ராசஸ். அதனால தான் என்ன சொல்றாங்க, மற்ற ரெண்டுத்துக்கும் போறதுக்கு முன்னாடி உன்னுடைய சிந்தனைகள், முறையற்ற சிந்தனைகள், முறையற்ற உணவை நீ தவிர்த்தாலே முறையற்ற செல்வம், முறையற்ற உறவு அது உனக்கு தெரிய வந்துடும். இதுவுமே உனக்கு அந்த மெய்யறிவு காட்டி விட்டுடும். சோ அதுல நீ எப்படி முறையானதா இருக்கணும். அதனால நம்ம இப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், முறையற்ற சிந்தனையை தவிர்த்து முறையற்ற உணவுகளை தவிர்த்தோம்னால அது மத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா முறையானதா ஆகும். அதுதான் அவங்க சொல்றாங்க. சோ தரித்து நீர் பிதற்றிடும் பித்தனும் திருநீற்றை அணிந்து மறை மொழிகளை பிதற்றுகின்ற பித்தனாகிய சிவபெருமானும் இதத்து மா குடிலை பொருள் சொற்றிடு சமர்த்த பால என புகழ் பெற்றிடு முருகோனே. அதாவது இன்பத்துடன் பெரிய பிரணவ பொருளை உபதேசிப்பாயாக சமர்த்தனாகிய குழந்தையே என்று உன்னை கேட்கும்படியான புகழை பெற்ற முருகனே, சமப்பிரவீன மதித்திடு புத்தியில் இரக்கமாய் வரு தற்ப சிற்பர பெரும் நிபுணனே.
போற்றுகின்ற அடியார்களின் புத்தியில் இரக்கத்துடன் எழுந்தருளும் பரம்பொருளே, அறிவுக்கு எட்டாத கடவுளே, சகத்ர யோக தக்ஷிண குருநாதா, பல யோகங்களுள் சிறப்பான மௌன யோக நிலையை கொண்ட தட்சிணாமூர்த்தியான குருநாதனே. அந்த யோக நிலையில நமக்கு நாமளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். யோகா நிலையில நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நம்ம செக் பண்ணோம். அதுக்கு நம்ம இயற்கை செக் பண்ணி எந்த அளவுக்கு அந்த யோக நிலையில இருக்கீங்கன்ட்டு ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரும். பஸ்ட் ஆகி நம்ம திரும்ப பேசுறதுக்கு அந்த மாதிரி நேரத்துல மௌன நிலைன்றது மேன்மையான அந்த நிலையை அடையணும் அப்படின்னு, அந்த மேன்மையான மௌன நிலை என்பது மேன்மையான யோக நிலை அப்படின்னு சொல்றாங்க. சோ சம்பிரவீன மதத்திடு புத்தியில் இரக்கமாய் வரு தற்பசிப்பர சகத்ர யோக தக்ஷிண குருநாதா, அதாவது பல யோகங்களுள் சிறப்பான மௌன யோக நிலையை கொண்ட தட்சிணாமூர்த்தியான குருநாதனே. வேறிட்டு சூரனை விட்டிரென வெளிக்களத்திலே கழுத்துக்கு இறை தேவர்களை விரட்டிய சூரனை சம்ஹாரம் செய்து போரில் கொல்லப்பட்ட இடங்களில் பேய்களுக்கு பிணங்களை இரையாக கொடுத்து இடர் விடுத்த கூலிகள் தித்திகு தித்தென விளையாட விதித்த வீர, அவற்றின் பசி துன்பம் நீக்கி அப்பேய்கள் தித்திகு தித்து என்று குதித்து விளையாடும்படி செய்த வீரனே. சமர்கல ரத்தமும் வெகு பிரளயத்தினில் இயற்றி ஓட விலக்கி போர்க்களத்தில் ரத்தமும் பெரிய பிரளய வெள்ளம் போல ஒழித்து ஓடும்படியாக அசுரர்களை ஒழித்து வேல் சிறுக்கிட்டு உயிர் முக்கிய மறுவோனே, அதாவது வேலாயுதத்தை பாய்ச்சி அவர்களின் உயிரை உண்ட வீரனே அப்படின்னு அழகா சொல்றாங்க. பெருக்கமோடு சரித்திடு மச்சமும் உலத்தின் மகிழ் பெற்றிட நிறைந்த வளர்ச்சியோடு வசிக்கின்ற மீன்கள் தமது மனத்தில் மிகுந்த மகிழ்ச்சி பெறும்படியாக வற்றிடு பிளப்பு வாயிடை முப்பொழுதத்தும் ஓர் கழுநீரின் பிணித்த போது வெடித்த ரசத்துளி கொடுக்கும். அதாவது அவற்றின் குறுகிய